தமிழ் பேராய அறக்கட்டளைகள் இது இரண்டாவது அறக்கட்டளை. முதல் அறக்கட்டளை திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசத்தில் உள்ள திருவள்ளுவர் கல்லூரியில் திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களால் சொற்பொழிவு செய்யப்பட்டு தொடங்கப்பட்டது. நல்ல தொடக்கம். அதன் தொடர்ச்சியாக இந்த அறக்கட்டளை கம்பனை பற்றி இன்று இந்த இடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. முதலாவதாக நான் வாழ்த்துரை என்பதற்கு பதிலாக நன்றியை தான் சொல்ல வேண்டும். காரணம், சொற்பொழிவிற்கு அமைதியாக கம்பனை பற்றி இந்த தருணத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு வந்திருக்கக்கூடிய இளங்கலை மாணவர்களுக்கு, நாம் எல்லோரும் ராமரை அறிவோம், ராமர் கடவுள் என்பதை அறிவோம், ராமர் பல பெருமாளின் அவதாரங்களுள் ஒருவர் என்பதை அறிவோம். ராமரை பற்றி முதலில் எழுதியது வால்மீகி ராமாயணம் என்பதையும் சிலர் அறியலாம், பலர் அறியலாம். ராமர் கடவுளாக மட்டும் இந்த தேசத்தில் பார்க்கப்படவில்லை. குறிப்பாக தமிழகத்தில் கம்பன் எழுதிய ராமாயணம் என்பது தமிழின் ஆழத்தையும் தமிழனின் ராமனை பற்றிய ஒரு பார்வையையும் அழகாக எடுத்து கூறுகிறது. வால்மீகி ராமாயணத்திற்கும் கம்ப ராமாயணத்திற்கும் பல உதாரணங்கள் உண்டு, பல எடுத்துக்காட்டுகள் உண்டு, பல வேறுபாடுகள் உண்டு. அதையெல்லாம் சிறப்பு விருந்தினர் உங்களுக்கு அழகாக சொல்லுவார். ராமாயணம் பொதுவாக ஒரு கதையாக சிறு வயதில் நிறைய மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கலாம். அது ஒரு கதையாக மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளாமல், அது ஒரு குறிப்பிட்ட மதத்திற்காகவோ ஒரு குறிப்பிட்ட ஒரு வழிபாட்டிற்குரிய ஒரு இனத்திற்காகவோ ஆனதாக மட்டும் பார்க்காமல், ராமாயணம் பொதுவான ஒரு விஷயமாக, மகாபாரதம் பொதுவான ஒரு விஷயமாக, எல்லா கதைகளிலும் ஒரு நீதி உண்டு, ஒரு நல்லவைகள் நிறைய உண்டு. அப்படி பார்க்க போனால் கம்ப ராமாயணம் என்பது கதை அல்ல, அது ஒரு வாழ்க்கை பாடமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கெல்லாம் நம்ம ட்ரெண்டிங் நிறைய பண்ணுறோம். பிரதர் சிஸ்டர் லவ், பிரதர் லவ், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் லவ். இதையெல்லாம் கிட்டத்தட்ட பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே சகோதர பாசத்திற்கும் தந்தை மகன் பாசத்திற்கும், ஒரு மனைவி கணவன் எப்படி இருக்க வேண்டும், கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும், ஒரு நட்பு எப்படி இருக்க வேண்டும், ஒரு அரசன் ஒரு நாட்டினுடைய தலைவன் எத்தகைய கண்ணியத்தை பேண வேண்டும், எத்தகைய அறத்தை பேண வேண்டும், இப்படி எல்லா ஜேர்னல்லையும் உங்கள் லாங்குவேஜில் சொல்லணும்னா, இந்த நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா, நம்ம ட்ரெண்ட் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்கள், காதல், ஃபேமிலி லைஃபு, என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவையோ அது அத்தனையும் ராமாயணத்தில் அப்பொழுதே நடந்திருக்கிறது. அதையெல்லாம் இப்போதைய விஷயங்களில் புகட்டி பார்த்து கொண்டால் ராமாயணம் மிக எளிதாக புரியும். அனுமனை போல் பலசாலி இல்லை, அனுமனை போல் அறிவாளி இல்லை, ராவணனை போல் ஒரு மிக சிறந்த ஞானி இல்லை. ஆனால் ஒரு ஞானிக்கு அகந்தை இருந்தால் அழிவு நேரிடும் என்பதற்கு ராவணனின் வாழ்க்கை ஒரு உதாரணம். இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் நாம் உற்று பார்த்தால் ராமாயணம் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். குறிப்பாக கம்பனின் ராமாயணம் மனித உணர்வுகளையும் இயற்கையின் வர்ணனைகளையும் அதிகமாக உடையது. அப்படிப்பட்ட கம்ப ராமாயணத்தை நம்மால் முழுமையாக படிக்க இயலாது. நீங்கள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் கொடுத்து வைத்தவர்கள். காரணம், SRMல் படிப்பதால் நான் மிகையாக சொல்லவில்லை. உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு வெறும் வகுப்பறையோடு, வெறும் ஒரு வளாகத்தினுள் இல்லாமல் உங்களுக்கு பல்வேறு தரப்பட்ட வாய்ப்புகள் பல சூழ்நிலைகளில் கிடைக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த தமிழ் பேராயத்தின் தலைவர் பேராசிரியர் கரு நாகராஜன் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜெகத் ரட்சகன் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் பேராயத்தின் செயலர் முனைவர் ப. ஜெயகணேஷ் அவர்களுக்கும், பேராசிரியர் பாலசுப்ரமணியன் மற்றும் மற்ற தமிழ் பேராசிரியர்கள் அனைவருக்கும் இத்துணை நேரம், இன்னும் சில நேரம் அமைதியாக ஆர்வமாக கம்பராமாயணத்தை பற்றியும் கம்பரை பற்றியும் கேட்டு தெரிந்து கொள்ள வந்துள்ள அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை முதலிலே சொல்லிக் கொள்கிறேன்.